கோவையில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டதாக கூறி பார் ஊழியரிடம் 20,000 ரூபாய் பணம் கேட்டு பாமக நிர்வாகி ஒருவர் மிரட்டும் ஆடியோவும் அது தொடர்பாக இருவரும் போலீசார் முன்பே மோதிக்கொள்ளும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. நல்லாம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பாரில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கை மீறி மது விற்பனை நடந்ததை வீடியோ பதிவு செய்த பாமக நிர்வாகி அசோக் ஸ்ரீநிதி அதை வைத்து பார் ஊழியரிடம் பணம் கேட்டு பேரம் பேசியுள்ளார். இல்லண்ணா, நமக்கு உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நமக்கு ஏதோ வாடகை ஏதோ பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு லீவு நாள் வாடகை கொடுத்தான்னு ஏப்ரல் மேக்கு பில்டிங் வாடகை இன்னும் கொடுக்காம வச்சிருக்கேங்க. நீங்க ஏதோ 5 ரூபாய் கேக்குறீங்க, என்னண்ணா? ஏண்ணா உங்களுக்கு இல்ல, நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லல. ஏதோ ஒண்ணு ஃபங்க்ஷனு, ஏதாவது விசேஷம், ஏதாவது மாநாடு, ஏதாவது இதுன்னா சொல்லுங்க. இந்த எலெக்ஷன்லாம் நீ வரப்போகுது, எலெக்ஷன் இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ பண்ணி கொடுக்கலாம், தப்பு இல்ல. ஊழியர் பணம் தர முடியாது என கூறியதால் அசோக் ஸ்ரீநிதி போலீசாரிடம் புகார் அளித்தார். இதன் பேரில் போலீசார் பாரில் விசாரணை நடத்தி கொண்டிருந்த வேளையில் அங்கு புகார் அளித்த பாமக நிர்வாகியும் வந்துள்ளார். இந்த நிலையில் ஆத்திரமடைந்த பார் ஊழியர் பாமக நிர்வாகியின் செல்போனை பறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். போலீசார் முன்பே இருவரும் தகாத வார்த்தைகளால் பேசிக் கொண்டனர். இப்ப காத்துனாங்க இருக்கீங்க. நான் வீடியோ முதல்ல எடுக்கல, இப்ப எடுக்க வீடியோ. சொல்லுங்க. நீ கூப்பிட்டா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுங்க, நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். 10,000 நீ கேப்ப கேட்டா குடுக்குறீங்க, நீங்க எங்க எல்லாம் போவீங்க? இதை வீடியோ இங்க பாருங்க, போன் எடுங்க. இதை வீடியோ எடுங்க. انا போன் கொடுங்க, நான் கிளம்பறேன். அண்ணா கொடுங்க. நாங்க ஒண்ணுமே வாங்கறேன். எனக்கு பல பிரச்சனை இருக்குனா. நீ யாரா வரணும் போனா? நான் பாமாக்க நான் மாடுதா கூப்பிடுறானே. சரி, நீ போன் கொடுங்க. ஏய், நீ ஒரு ஆளுங்க, நீ கூப்பிட்டா இவனே கார் வரும் மேடம், காருக்கு. டேய், நான் ஒண்ணு இல்ல மேடம். டேய், போன் கொடுங்க. பேச, டேய் வேணா அடிங்க. போன் கொடுங்க, கிளம்பறேன். உடனடியாக அங்கிருந்த காவலர் அவர்களை தடுத்து நிறுத்தி 10 மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தார். இது தொடர்பாக துடியலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் பணம் கேட்டு மிரட்டிய பாமக நிர்வாகி மீது ஏற்கனவே சில வழக்குகளும் பணப்பறிப்பு புகார்களும் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகின்றது.